வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அடுத்த அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்து அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபார் அ டர்புலன்ட் ஃப்ளோ த ரெனால்ட்ஸ் நம்பர் ஷுட் பி மோர் தென். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ 4000, ஆப்ஷன் பி 2700, ஆப்ஷன் சி 2000, ஆப்ஷன் டி 500. ஸோ இப்போ ஒரு ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்றது என்ன? அதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுறோன்னா RE அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து லெஸ் தென் 2000 இருந்துச்சுன்னா ஃப்ளோ வந்து லேமினாராக வந்துருக்கும். அதே மாதிரி ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 4000 இருந்துச்சுன்னா ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக வந்திருக்கும். இதே வந்து இன்பிட்வீனில் இருந்துச்சுன்னா, ஸோ அதாவது இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து லெஸ் தென் 2000ஆவோ இல்லை கிரேட்டர் தென் 4000 வந்து இந்த இன்பிட்வீன் வேல்யூவில் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று லேமினாராக இருக்கலாம் இல்லை டர்புலண்ட்டாக வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து லெஸ் தென் 2000னா அது லேமினார் ஃப்ளோ, கிரேட்டர் தென் 4000னா அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. அப்போ இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ த ரெனால்ட்ஸ் நம்பர் ஷுட் பி மோர் தென். அப்போ இந்த டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்? கிரேட்டர் தென் 4000. அப்போ ஆப்ஷன் ஏ 4000 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ராட்ஸ் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு. ஸோ வந்து ஃப்ராட்ஸ் நம்பர் அப்படின்ற ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ராட்ஸ் நம்பர்னால் அதோட ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டினில். நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் ஃபோர்ஸ், பி விஸ்காஸ் ஃபோர்ஸ், சி கிராவிட்டி ஃபோர்ஸ், டி எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃப்ராட்ஸ் நம்பர் அப்படின்றது என்னென்னா ஃப்ராட்ஸ் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அதான் வந்து என்னென்னா ஃப்ராட்ஸ் நம்பர். அப்போ இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? ஃப்ராட்ஸ் நம்பரோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ராட்ஸ் நம்பரோட ரேஷியோ வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸ் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஆப்ஷன் சி கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஃப்ராட்ஸ் நம்பர்னாலே ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ராட்ஸ் நம்பர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the Euler's number is the square root of the ratio between the inertia force and the. ஸோ எப்படி நம்ம ஃப்ராட்ஸ் நம்பர் வந்து கேட்டாங்களோ அது ரேஷியோ, அதே மாதிரி யூலர்ஸ் நம்பரோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யூலர்ஸ் நம்பரோட ரேஷியோ இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ரேஷியோ பிட்வீன் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு எந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏ விஸ்காஸ் ஃபோர்ஸ், ஆப்ஷன் பி ப்ரெஷர் ஃபோர்ஸ், ஆப்ஷன் சி எலாஸ்டிக் ஃபோர்ஸ், ஆப்ஷன் டி சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ யூலர்ஸ் நம்பர் அப்படின்றது என்னென்னா அந்த ரேஷியோ பிட்வீன் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ், அதான் வந்து என்னென்னா யூலர்ஸ் நம்பர். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ யூலர்ஸ் நம்பர் அப்படின்றதுனா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ரேஷியோ பிட்வீன் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ் தான் வந்து யூலர்ஸ் நம்பர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் energy line lies over the hydraulic gradient line by an amount equal to. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டோட்டல் எனர்ஜி லைன். ஸோ நம்ம டோட்டல் எனர்ஜினாலே நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் தான் வந்துடும். ஸோ அப்போ இந்த டோட்டல் எனர்ஜியில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் ப்ரெஷர் ஹெட்டு, கைனட்டிக் ஹெட், அதுக்கப்புறம் வந்து வெலாசிட்டி ஹெட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி லைன் வந்து இப்போ லைஸ் ஓவர் த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஸோ அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி லைன் வந்து இப்போ இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனில் வந்து லை ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ வெலாசிட்டி ஹெட், ஆப்ஷன் பி ப்ரெஷர் ஹெட், ஆப்ஷன் சி ஃப்ரிக்ஷன் ஹெட், ஆப்ஷன் டி டேட்டம் ஹெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு டோட்டல் எனர்ஜி லைன் வந்து இப்போ அந்த ஹைட்ராலிக் லைனோட வந்து லை ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டோட்டல் எனர்ஜி லைனோட வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹைட்ராலிக் லைன் கிரேடியன்ட் லைன், ஸோ வந்து அதை வந்து HGL அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனை HGLன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அப்படின்றது என்னென்னா ஈக்குவல் டு ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட், அதான் வந்து என்னென்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஸோ அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா டோட்டல் எனர்ஜி லைன்றது என்னென்ன வரும்? ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட். ஸோ இந்த மூணு சேர்ந்தது தான் வந்து என்னென்னா டோட்டல் எனர்ஜி லைன். ஸோ அப்போ இந்த ப்ரெஷர் ஹெட்டும்
டேட்டம் ஹெட்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் என்னது ஈக்குவல் டு ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட் தான் வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி லைனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்தது ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட், இந்த மூணு சேர்ந்தது வந்து டோட்டல் எனர்ஜி லைன். அப்போ இதில் இந்த ப்ரெஷர் ஹெட்டும் டேட்டம் ஹெட்டும் என்னது HGL, அதான் வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி லைன் வந்து எப்படி ஈக்குவலாக வந்திருக்கும், இந்த டோட்டல் எனர்ஜி லைன் ஈக்குவல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் எனர்ஜி லைன் வந்து ஹைட்ராலிக் லைனோட வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் எனர்ஜி லைன் வந்து ஈக்குவல் டு என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கிது, டோட்டல் எனர்ஜி லைன் வந்து இப்போ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ இங்கே ஆப்ஷன் ஏல வந்து வெலாசிட்டி ஹெட் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஸோ இதான் வந்து என்னென்னா டோட்டல் எனர்ஜி லைனோட அமௌண்ட் அது எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், sum. An oil of viscosity 9 poise is flowing through a horizontal pipe of 60 mm diameter. If the flow is laminar, the pressure drop in 100 meter length of the pipe is 1800 kN per meter square. The average velocity of flow of oil is. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, 2.25 மீட்டர் per செகண்ட், ஆப்ஷன் பி 0.55 மீட்டர் per செகண்ட், ஆப்ஷன் சி 5.5 மீட்டர் per செகண்ட், ஆப்ஷன் டி 22.5 மீட்டர் per செகண்ட். ஸோ அப்போ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ வந்து ஒரு பைப்பில் ஒரு ஹரிசாண்டல் பைப்பில் வந்து என்னென்னா ஒரு ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 பாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹரிசாண்டல் பைப்போட டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 mm டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளோ அந்த ஆயில் அந்த பைப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஆயில் வந்து எந்த டைப்பில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அது ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோவாக வந்துருக்குது. அந்த ஃப்ளோ வந்து அப்படியே அந்த பைப்பில் வந்து லேமினார் ஃப்ளோவாக வந்துருக்கும் போது அந்த பைப்பில் வந்து என்னென்னா ப்ரெஷர் ட்ராப் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த பைப் லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 100 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய அந்த பைப்பில் வந்து ப்ரெஷர் ட்ராப் வந்து எவ்வளோ க்ரியேட் ஆகுதுன்னா 1800 kN per meter ஸ்கொயருக்கு வந்து ப்ரெஷர் ட்ராப் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ளோ அந்த ஆயில் அதாவது இந்த ஃப்ளோ வந்து என்னது ஆயில் தான் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த ஆயிலோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹரிசாண்டல் பைப்பில் ஒரு ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 9 பாய்ஸ். அந்த ஹரிசாண்டல் பைப்போட டயாமீட்டர் வந்து 60 mm டயாமீட்டர். அந்த பைப்போட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 100 மீட்டர் லென்த்தில் அந்த ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோவாக வந்து இருக்குது. அந்த ஆயில் வந்து ஃப்ளோ ஆகிற டைப் வந்து என்னென்னா லேமினார் ஃப்ளோ டைப்பில் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த பைப்போட லென்த் வந்து 100 மீட்டர் லென்த்து. அந்த 100 மீட்டர் லென்த்தில் உள்ள பைப்பில் ப்ரெஷர் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுது. அது எவ்வளோ வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 1800 kN per meter ஸ்கொயர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆயிலோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ சம்பளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விஸ்காசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. விஸ்காசிட்டி அப்படின்றத எப்படி சொல்லுவோம், மியூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மியூ வந்து நம்மளுக்கு 9 பாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைப்போட டயாமீட்டர் வந்து 60 mm, பைப்போட லென்த் வந்து 100 மீட்டர். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் ட்ராப் வந்து நம்மளுக்கு 1800 kN per meter ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிவன்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஆயிலோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா VA அதாவது V ஆவரேஜ் ஈக்குவல் டு 1/8 mu into dP divided by dz into r square. ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ வந்து அதுக்கு ஃபார்முலா என்னது 1/8 mu into dP divided by dz into r square. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு மியூ வந்து தெரியும் 9 பாய்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து பாய்ஸில் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து இங்கே சம்மில் ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்கள், ஆப்ஷனில் நம்மளுக்கு மீட்டர் per செகண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் per செகண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம மீட்டர் per செகண்ட்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ பாய்ஸில் இருக்கிறது நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், அப்போ நம்மளுக்கு தெரியும் 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 0.1 Newton second per meter ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ 1 பாய்ஸ் வந்து 0.1 Newton second per meter ஸ்கொயர் அப்படின்னா 9 பாய்ஸ் வந்து எவ்வளோ 0.9 Newton second per meter ஸ்கொயர். ஸோ அப்போ மியூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், dP by dz நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதில் வந்து மியூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டேர்ம் dP by dz நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ dP by dz அப்படின்றது என்னது, நம்மளுக்கு ப்ரெஷர் ட்ராப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க
1800 kilonewton per meter square. ஸோ அப்போ dp அப்படின்றது என்னென்னா 1800 இன்ட்டு நம்ம வந்து நியூட்டனில் வந்து மாற்றுறோம், கிலோ நியூட்டனில் இருக்கிறத நியூட்டனில் மாற்றுறோம், இன்ட்டு 10⁻³ டிவைட் பை dz அப்படின்றது என்னென்னா அந்த பைப்போட லென்த்து. ஸோ அந்த பைப்போட லென்த் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1800 இன்ட்டு 10⁻³ டிவைட் பை dzன்றது 100. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 18 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் மீட்டர். ஸோ அப்போ நம்ம அதே மாதிரி dp பை dz வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ dp அப்படின்றது என்னது அந்த ப்ரெஷர் ட்ராப் வேல்யூ டிவைட் பை dzன்றது அந்த பைப்போட லென்த். அதை தான் நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம இப்போ மியூ கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ dp பை dz கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ ஆர் அப்படின்றது என்னது ரேடியஸ் இங்கே. ஸோ அப்போ இந்த ரேடியஸ்க்கு வந்து என்னது நம்மளுக்கு டயாமீட்டர் இருந்து கொடுத்துருக்காங்க 60 mm சொல்லி. ஸோ அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா? அப்போ ஆர் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைட் பை 2 வந்து போட்டோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் வந்து கிடச்சிரும். அப்போ 60 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 30 mm. ஸோ எம்எம்ல இருக்கிறத நம்ம மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 0.03 மீட்டர். ஸோ அப்போ இன்ட்டு 10⁻³ போட்டோம்னா நம்மளுக்கு மீட்டருக்கு வந்து கிடச்சிரும். அப்போ ரேடியஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி ஆவரேஜ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 8 இன்ட்டு மியூ வந்து என்னது 0.9 இன்ட்டு டிபி பை டிஇசட் வேல்யூ வந்து 18 இன்ட்டு 10⁻³ ஆர் வேல்யூ வந்து 0.03 ஆர் ஸ்கொயர், அதனால 0.03 பவர் ஸ்கொயர். ஸோ அப்போ இது டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது 0.139 கிடைக்கிது. அப்போ 18 இன்ட்டு 10⁻³ அப்படியே வச்சுட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கிது. ஸோ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா வெலாசிட்டி ஆவரேஜ் ஆயிலோட ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ கிடைக்கிதுன்னா 2.25 மீட்டர் பர் செகண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இதான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்னென்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி நம்மளுக்கு ஆப்ஷனில் 2.25 மீட்டர் பர் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் வந்து என்னென்னா அந்த ஆயில் இல்லாட்டி எந்த லிக்விட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அதுலேருந்து நம்ம கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து டேட்டாஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a flow through long pipe at constant rate is called. ஸோ இப்போ ஒரு லாங் பைப்பில் அந்த ஃப்ளோ வந்து கான்சன்ட்ரேட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் பி ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் சி அன்ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் டி அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோம், ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் do not change with position in the stream or with time. ஸோ இப்போ the flow of water in a pipe of constant diameter at constant velocity is called steady uniform flow. ஸோ இப்போ ஒரு பைப்பில் வாட்டரோ இல்லை லிக்விடோ ஏதோ வந்து ஃப்ளோ ஆகிருந்துச்சுன்னா அதில் வந்து டயமீட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டியும் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும். அப்படி எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டெடி யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, a flow through long pipe at constant rate. ஸோ அப்போ நான் எல்லாமே அதாவது டயாமீட்டர் வெலாசிட்டி இந்த மாதிரி எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சுன்னா அந்த பைப்பில் அந்த பைப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளோ வந்து அதோட டயாமீட்டர் அதுக்கப்புறம் வெலாசிட்டி எல்லாமே கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்துருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்றது என்னது, ஒரு பைப்பில் வாட்டரோ இல்லை லிக்விடோ வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அங்கே வந்து டயாமீட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாலோ இல்லை வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சுனாலோ அந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளோ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளோ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 tanks connected in parallel by 2 pipes A and B of identical friction factors and lengths. If the size of pipe A is double than that of pipe B, then their discharge will be in the ratio of. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5.66, ஆப்ஷன் டி 32. ஸோ இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 டேங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டேங்க்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 2 டேங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 டேங்க்ஸை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 பைப்பால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பைப்பையும் வந்து 2 டேங்க் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏ பைப்பு, இது வந்து பி பைப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 2
ரெண்டு டேங்க்கையும் வந்து ரெண்டு பேரலான பைப் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த பைப்பில் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் லென்த், அந்த பைப்போட ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரு லென்த் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா, அந்த பைப் ஏவோட சைஸ் மட்டும் பைப் பியை கம்பேர் பண்ணும்போது 2 times வந்து அதிகமாக வந்துருக்குது. ஸோ அப்போ 2A = Bயாக வந்து இருக்குது. ஸோ வந்து பைப் ஏ வந்து பியை கம்பேர் பண்ணும், பைப் பியை கம்பேர் பண்ணும்போது ஏவோட பைப் சைஸ் வந்து 2 மடங்கு அதிகமாக வந்துருக்குது பியை விட. ஸோ அப்போ இந்த பைப்போட டிஸ்சார்ஜ் ரேஷியோ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 டேங்க் வந்துருக்கு. இது ஃபஸ்ட்டு டேங்க், இது செகண்ட் டேங்க்கு. இந்த 2 டேங்க்கையும் வந்து 2 பைப்பால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பைப் ஏ, இது பைப் பி. இந்த 2 பைப்லேயும் வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரும் லென்த்து வந்து சேமாக வந்திருக்கு. என்ன வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்கன்னா, பைப் ஏல வந்து பைப்போட சைஸ் வந்து பியை கம்பேர் பண்ணும் போது 2 மடங்கு அதிகமாக வந்து வச்சுருக்காங்க இந்த பைப்போட சைஸை. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பைப்போட டிஸ்சார்ஜ் வந்து என்னவா வந்துருக்கும், என்ன ரேஷியோ வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஹெட் லாஸ் இன் போத் பைப்ஸ். ஸோ அப்போ வந்து எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக வந்துருக்கிறதுனால அதே மாதிரி இந்த 2 பைப்லேயும் வந்து ஹெட் லாஸ் வந்து சேமாக வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோன்னா Q² / D⁵. ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா இது வந்து ஏ, இது வந்து பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது வந்து 1, 2ன்னு சொல்லி எடுத்துக்காங்க. இது வந்து ஏபின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ Q₁² / D₁² = Q₂² / D⁵. ஸோ அப்போ இது Q ஒரு பக்கமும் D ஒரு பக்கமும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ Q₁² / Q₂² = D₁/ D⁵. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்சார்ஜ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜோட ரேஷியோ தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து டயாமீட்டர், அதாவது டயாமீட்டர் வந்து என்னது, டயாமீட்டர்னாலே வந்து இந்த பைப்போட சைஸு ஏரியா எல்லாம் வந்து அந்த பைப்போட சைஸ்லேயே வந்து அடங்கியிருக்கும். அப்போ டி வந்து நம்மளுக்கு 2 மடங்கு அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டைப்ஸ்ன்றனால 2⁵ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து D1 / D⁵. அதனால நம்மளுக்கு 2 மடங்கு அதிகன்றனால டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அதனால 2⁵ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2⁵ போட்டோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 32 வந்து கிடைக்கும். அப்போ Q1, அதாவது 2 பக்கமும் வந்து இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆகி இங்கே வந்து ரூட் வந்து கிரியேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு Q1 டிஸ்சார்ஜ் ரேஷியோ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா, Q1 / Q2 வந்து போட்டோம்னா 4√2. அப்போ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 5.66 வந்து கிடைக்குது. ஸோ அப்போ டிஸ்சார்ஜோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து 5.66 வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த 2 பைப்போட ரேஷியோ, டிஸ்சார்ஜ் ரேஷியோ. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 5.66 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If the velocity of flow as well as the diameter of the flowing pipe are respectively doubled through pipe system in use since long, the head loss will thereafter be. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பைப்பில் வந்து என்னென்னா வாட்டரோ இல்லை லிக்விடோ வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அந்த டயாமீட்டர், அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பைப்பில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, வாட்டரோ இல்லை லிக்விடோ வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த பைப்போட டயாமீட்டரும் வெலாசிட்டியும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ரெஸ்பெக்டிவ்லி டபுள்டு த த்ரூ பைப் சிஸ்டம்ஸ், வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதோட ஹெட் லாஸ், அந்த பைப்போட ஹெட் லாஸ் வந்து என்னவா வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பைப் வந்து இருக்குது. இந்த பைப்பில் வந்து என்னது லிக்விடோ இல்லை ஏதோ வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த பைப்போட வெலாசிட்டியும் டயாமீட்டரும் வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ டபுள்டாக வந்து இருக்குது. ஸோ டபுள் மடங்கு இருக்கிறனால அந்த இடத்துல வந்து இந்த பைப்போட ஹெட் லாஸ் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹாஃப், ஆப்ஷன் பி டபுள், ஆப்ஷன் சி இன்க்ரீஸ்டு 4 times, ஆப்ஷன் டி நோ சேஞ்ச். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அந்த பைப்பில் வந்து பைப்போட டயாமீட்டரும் அந்த வெலாசிட்டியும் வந்து டபுளாக இருக்கும் போது பைப்போட ஹெட் லாஸும் வந்து டபுளாக தான் வந்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். அப்போ இது டபுள் ஆச்சுன்னா ஹெட் லாஸும் வந்து டபுள் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி டபுள் தான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A shock wave which occurs in a supersonic flow represents a region in which. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, a zone of silence exists. ஆப்ஷன் பி there is no change in pressure, temperature and density. ஆப்ஷன் சி there is sudden change in pressure, temperature and density. ஆப்ஷன் டி velocity is 0. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஷாக் வேவ் வந்து எங்கே வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர்சோனிக் ஃப்ளோவில் தான் வந்து இந்த ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது அந்த ரீஜன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ
ஒரு ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த ரீஜன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சடன் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி ஆஃப் கேஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அப்போ அந்த ஷாக் வேவ் வந்து எங்கே கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, சூப்பர்சோனிக் ஃப்ளோனால தான் வந்து என்னன்னா ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஷாக் வேவ் கிரியேட் ஆகும்போது அந்த ரீஜன் வந்து எப்படிலாம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து சடனாக வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி கேஸோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 3 பேராமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த ஷாக் வேவ்ஸில் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி, தேர் இஸ் சடன் சேஞ்ச் இன் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி, அதான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஷாக் வேவ் வந்து சூப்பர்சோனிக் ஃப்ளோனால தான் வந்து கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகும்போது அந்த ரீஜனில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து நடக்குதுன்னு பார்த்தோம்னா சடனாக வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி கேஸ் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a change in a state of a system at constant volume is called. Option A, isobaric process. Option B, isochoric process. Option C, isothermal process. Option D, adiabatic process. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சிஸ்டமில் ஒரு சேஞ்ச் வந்து நடக்குது. அப்படி சேஞ்ச் வந்து நடக்கும்போது அப்படி நடந்தாலும் அது இந்த சிஸ்டத்தோட வால்யூமில் கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும், எந்த சேஞ்சும் இல்லாமல் அந்த வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஐசோசோரிக் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் டியூரிங் விச் த வால்யூம் ஆஃப் ஃப்ளோ சிஸ்டம் அண்டர்க்ரோ சச் எ ப்ராசஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ வந்து இந்த ஐசோசோரிக் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ஸு. அதில் வந்து இப்போ என்ன தான் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்தாலும் அதோட வால்யூமில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வால்யூமில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து என்னென்னா ஐசோசோரிக் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எ சேஞ்ச் in the state of a system at constant volume. ஸோ வந்து இந்த சிஸ்டத்தில் சேஞ்சஸ் வந்து இருந்தாலும் வால்யூமில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அந்த வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐசோசோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி, ஐசோசோரிக் ப்ராசஸ் வந்து கரெக்டான ஆன்சர்.